வணக்கம் நண்பர்களே. 11/3/2021 நேரம் இப்போ 1 மணி. இப்போ நாங்கள் வந்து கொடைக்கானல பேரிஜம் பகுதியில் இருக்கேன் நான் இப்போ. ஸோ இன்றைக்கி வந்து ஃபாரஸ்ட் எலைட் ஃபோர்ஸோட ஒரு அஃபிஷியல் டூர் விஷயமா நாங்கள் கொடைக்கானல் வந்திருக்கோம். எங்கள் டீம் எலைட் டீம் எல்லாருமே நாங்கள் வந்து இங்கே அப்புறம் ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்தோம். ஸோ அந்த போகிற வழியில் இந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லி வந்தோம். இது வந்து ஒரு பேரிஜம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம்னு சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப தனித்து இருக்குது, கொடைக்கானலில் இருக்குது. ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது, எந்த விதமான சத்தமும் இல்லை, மனித நடமாட்டம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ கடந்த காலங்களில் பிரிட்டிஷ் எல்லாருமே இருந்திருக்காங்க இந்த இடத்துல. ஸோ பிரிட்டிஷ் கட்டின பில்டிங்ஸ் எல்லாமே இங்கே இன்னும் அப்படியே உயிர்ப்போடு தான் இருக்குது, எல்லாமே இன்னும் நிலச்சி நின்றுட்டுருக்கு. இந்த இடத்துல இருக்க ஒரு அமைதி மனசுக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு அமைதியை கொடுக்குது. நமக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு அமைதியை ஏற்படுத்துது, ஒரு தியானம் பண்ண ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. மனிதர்கள் வந்து ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மனிதர்கள் வந்து எப்போயுமே கூடி ஒன்றா இருக்கிறதா அவங்களோட சுபாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு தனித்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி பிரிட்டிஷ் இருந்தாங்க, நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்றது என்னன்னு சொல்லி தெரியல. பட் இந்த இடம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஒரு அமைதி, மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியை கொடுக்குது. இந்த இடத்த சுற்றி காட்டினா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின ஸ்கூல் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் பிரிட்டிஷ் கட்டி வச்ச ஸ்கூல்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் 1 to 5th வரைக்கும் இங்கே தான் படிச்சுருந்துருக்காங்க எல்லாருமே. ஸோ அதோட எஞ்சிய பகுதிகள் ஸோ அந்த காலத்துலேருந்து இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் பிரிட்டிஷ் ஸ்கூல். இங்கே நேராக இருக்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட குவார்ட்டர்ஸ். இது ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ், ஏபிடபிள்யூ வாட்சஸ், கார்ட் ஃபாரஸ்டர்ஸ் எல்லோரும் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் குவார்ட்டர்ஸ். இது வந்து ஒரு ஏரியா இருந்திருக்கணும், தண்ணி எதுவும் இல்லாதனால வற்றி போயிருக்கு. மற்றபடி வழக்கமான வந்து ஒரு ஹில்லி ஃபாரஸ்ட்டுக்கு உண்டான பயோடைவர்சிட்டி எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. மணி 1 மணி ஆனாலையும் பெருசாக வெயில் தெரியல. மார்ச் மாதம் அது. ரொம்ப என்ஜாய் பண்ணுற அந்த பிளேஸை. ஸோ நேராக இருக்க பகுதி வந்து டிரான்சிட் ரூட் ஃபார் எஸ்கேப் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் வந்து ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. அது என்ன எஸ்கேப் ரூட்னு சொல்லி தெரியல. ஸோ இதுதான் இந்த இடத்த பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாமே. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன்.